வாங்க இன்னைக்கு நாம ஓம் சுவாமியோட புத்தகத்தை வச்சு ஒரு ரொம்பவே பழமையான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தைங்க கிடையாது. இது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தியை திறக்கக்கூடிய ஒரு சாவி. அதுதான் காயத்ரி மந்திரம். நிறைய பேரு காயத்ரி மந்திரத்தை ஒரு சாதாரண ஜபம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இது நம்மளோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு திறவுகோல். யோசிச்சு பாருங்க, காலங்காலமா மறைஞ்சு கிடந்த ஒரு சக்தி இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த மந்திரம் எவ்வளவு பெரிய விஷயம்னு புரிய வைக்கிறதுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன ஒரு வரியே போதும். அவரே சொல்றாரு, வேத மந்திரங்கள்ல நான் தான் காயத்ரின்னு. இதிலிருந்தே அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். உன்னத மந்திரம். மந்திரம்னா என்ன? அது வெறும் வார்த்தைங்களா, இல்ல அதுக்குள்ள நிஜமாவே சக்தி இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஒரு மந்திரத்தோட சக்தியை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஆசிரியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. இசை மாதிரி தான் இதுவும். எப்படி ஒரு பாட்டு கேட்டா நமக்கு சந்தோஷமாவோ சோகமாவோ ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மந்திரங்களோட புனிதமான அதிர்வுகள் நமக்குள் தூங்கிக்கிட்டு இருக்கிற சக்தியை தட்டி எழுப்புமா. சரி, ஆயிரக்கணக்கான மந்திரங்களும் ஆன்மீக பயிற்சிகளும் இருக்கு. அப்போ ஏன் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா இது வேதங்களோட சாராம்சம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா மந்திரங்களுக்கும் தாய் மாதிரி. அதனாலதான் இதுக்கு இவ்ளோ பெரிய இடம். அடுத்த பகுதி, ஒரு ராஜாவின் சக்தி தேடல். இப்போ நாம இந்த மந்திரம் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கதைக்குள்ள போக போறோம். இது ஒரு ராஜாவோட அகங்காரத்துல ஆரம்பிச்சு ஞானத்துல முடிகிற ஒரு கதை. கதையோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமானது. கௌஷிகர்னு ஒரு பெரிய ராஜா. அவரோட மிகப்பெரிய ராணுவத்தை கூட்டிக்கிட்டு வராரு. ஆனா அவரோட முழு ராணுவத்துக்கும் வசிஷ்டர்னு ஒரே ஒரு முனிவர் தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு பசுவை வச்சு சாப்பாடு போடுறாரு. அந்த இடத்துல அந்த ராஜாவோட அவ்வளோ பெரிய பலம் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இதுதான் கௌஷிகரோட கதை. இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பசுவை பார்த்ததும் ராஜாக்கு பொறாம வந்துருது. அந்த பசு எனக்கு வேணும்னு கேக்குறாரு. முனிவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது வெறும் பசுவுக்கான சண்டை இல்ல, இது அதிகாரத்துக்கான சண்டை. யார் பெரியவன் பார்க்கற ஒரு போட்டி. இப்போ ரெண்டு விதமான சக்தி மோதுது. ஒரு பக்கம் கௌஷிக ராஜாவோட உலக சக்தி, அதாவது அவரோட படை ஆயுதங்கள். இன்னொரு பக்கம் வசிஷ்ட முனிவரோட ஆன்மீக சக்தி, அதாவது அவரோட தவம், அவரோட ஞானம். இதுல எது நிஜமான சக்தி, எது ஜெயிக்க போகுது? தோத்து போய் அவமானப்பட்டு கௌஷிகர் தன்னோட ராஜ்யத்தையே விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா அவரு சும்மா போகல. 1000 வருஷம் சிவனை நோக்கி தவம் இருந்து தேவதா கிட்ட இருந்து எல்லா விதமான தெய்வீக ஆயுதங்களையும் வாங்கிட்டு வராரு. இப்பயாவது வசிஷ்டரை ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையோட வராரு. ஆனா பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். தெய்வங்களோட ஆயுதங்கள் கூட வசிஷ்டர் முன்னாடி வேலை செய்யல. அவரோட கையில இருந்த ஒரு சாதாரண தடி எல்லா அஸ்திரங்களையும் அப்படியே உள்வாங்கிக்கிச்சு. அப்போதான் கௌஷிகருக்கு புரியுது, முனிவரோட சக்தி ஆயுதங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு. மறுபடியும் தோத்து போறாரு. சரி, இப்ப அடுத்த பகுதி, முனிவரின் ரகசியம். ஆயுதத்தால ஜெயிக்க முடியாத அந்த சக்தியோட ரகசியம் தான் என்ன? இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை வருது. அப்போதான் வசிஷ்டர் அந்த ரகசியத்தை சொல்றாரு. உண்மையான சக்திங்கிறது உன்கிட்ட என்ன இருக்கு, நீ என்ன செய்கிறங்கிறதுல இல்ல, நீ உண்மையில யாருங்கிறதுல தான் இருக்கு. இந்த ஒரு வரி கௌஷிகரோட வாழ்க்கையே, அவரோட தேடலையே மாத்தி போட்டுடுச்சு. அந்த நொடியிலிருந்து கௌஷிகர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. ஆயுதங்களை தேடுறதை விட்டுட்டு உண்மையான ஞானத்தை தேட ஆரம்பிச்சாரு. பல 1000 வருஷங்கள் கடுமையான தவம் செஞ்சாரு. கடைசியில அவர் விஸ்வாமித்திரரானாரு, அதாவது உலகத்தோட நண்பன். அந்த ஞானத்தோட உச்சத்துல தான் அவர் காயத்ரி மந்திரத்தை பார்த்தாரு. அடுத்த பகுதிக்கு போகலாம். தூய்மையின் மூலம் சக்தி. சரி, இந்த கதையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வாழ்க்கையில இந்த மந்திரத்தோட உண்மையான நோக்கம் என்ன? ஆசிரியர் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒருத்தர் நமக்காக ஏற்கனவே கிணறு தோண்டி வச்சுட்டாரு. நாம வாளியை இறக்கி தண்ணி எடுத்தா மட்டும் போதுன்னு சொல்றாரு. அதாவது விஸ்வாமித்ரர் அந்த கஷ்டமான வேலையை நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அந்த சக்தி நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, அந்த சக்தி நமக்கு சுலபமா கிடைக்குது, ஆனா அதை எதுக்கு பயன்படுத்தணும்? அதோட உண்மையான நோக்கம் என்ன? இதுக்கு ஆசிரியர் ஒரு எச்சரிக்கை கதையும் சொல்றாரு. ஒருத்தர் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி பெரிய சித்திகள், அதாவது சக்திகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அந்த சக்தியை வச்சு மத்தவங்களோட சின்ன சின்ன உலக ஆசைகளை நிறைவேற்ற ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல அவரோட ஆன்மீக சக்தி மொத்தம் காலியாயிடுச்சு. கடைசியில அவரை பார்க்க சாப்பிட்டு தூக்கி போட்ட மாம்பழ கொட்டை மாதிரி இருந்தாராம்.
இந்த கதையை முடிக்கும்போது ஆசிரியர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி மந்திர சக்திய சின்ன சின்ன ஆசைகளுக்காக பயன்படுத்துறது ஒரு பெரிய தங்க கட்டிய வச்சு டாய்லெட் கழுவுற பிரஷ் செய்யற மாதிரின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம கையில இருக்கிற பொக்கிஷத்தோட மதிப்பை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வெறும் சக்திய பத்தினதில்ல, ஞானத்தை பத்தினதும் கூட. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், பயிற்சியின் பாதை. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றது? அதோட அடிப்படைகளை சட்டுன்னு பாத்திரலாம். ஜபம் செய்யறதுல 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் வாசிகா, அதாவது வாய் விட்டு சத்தமா சொல்றது. 2வது உபாம்ஷு, அதாவது உதடு மட்டும் அசையற மாதிரி முணுமுணுக்கிறது. 3வது மானசிகா, அதாவது மனசுக்குள்ளேயே சொல்றது. கடைசி நிலை அஜபா. இதுல நாம சொல்ல மாட்டோம், மந்திரம் நமக்குள் தானா ஓடிக்கிட்டே இருக்கும். இது சத்தத்திலே இருந்து மௌனத்துக்கு போற ஒரு அழகான பயணம். கடைசியா ஆசிரியர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஜபம் எதுக்கு செய்யணும்? எதையாவது அடையறதுக்காக இல்ல, மன தெளிவுக்காக. அந்த தெளிவு மட்டும் உங்களுக்கு வந்துட்டா மத்ததெல்லாம் தானா நடக்கும். அதுதான் உண்மையான சக்தி. சரி, சக்திக்கான கிணறு ஏற்கனவே தோண்டியாச்சு. இப்போ கேள்வி இதுதான். உங்களுக்குள்ள இருந்து, அந்த கிணத்துல இருந்து நீங்க எதை வெளியே எடுக்க போறீங்க? இதுக்கான பதில் உங்களோட பயணத்தை தீர்மானிக்கும். யோசிச்சு பாருங்க.